322 30 30 120 அது 60 ஓகே எத்தனை மணி மணி 5 மணிக்கு இது இல்லைங்க 28 சேர்த்துக்கீங்க நேரம் 28 பாத்தீங்க இப்போ இது எந்த மார்க் எதுக்காக போடுறது இங்க பாக்குற வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். 956 வந்து ராசி பரிமாணம் எடுத்துட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். ராசி பரிமாணம் எடுக்கிறதுக்கு 956 டிகிரிக்கு மேல தான் வச்சு எடுக்கணும். சரியா? எந்த ஊர் அந்த ஊருக்குரிய பார்க்கணும். எப்படி பார்க்கறது பார்க்கணும். சரியா? ஆக நம்ம 70 எடுத்து 7 அதான் பார்க்கணும். 30க்கும் பஞ்சாங்கத்துக்கும் கொடுக்கக்கூடிய 72 கூட வித்தியாசம் 4 வித்தியாசம் பாகை. இதை மணியா பார்ப்போம். மணியா கம்மி பண்ணணும்னா இந்த 4 14 அது 23 எவ்வளவு வந்து ஒரு நிமிஷம் 30 ஒரு நிமிஷம் சொல்லி 2 வந்துருச்சு இல்லையா? 17 நிமிஷம் 32 நொடி வித்தியாசப்படுது. கரெக்டா 10 அப்ப 17 32 நம்ம 18 ரன் பண்ணிக்கிறோம். மேல போனதுனால அது வந்து ஒரு பாகையா மாத்தோம் இல்லையா? 32 நொடி போயிருச்சு. ஆகவே அது 18 ஸ்டாண்டர்ட் ஆகி 17 பேருக்கு எல்லா குழந்தைக்கும் அவங்க சொன்னது வந்து 18% கழிச்சிடும். அப்ப கரெக்டான நேரம் வந்துடும். அவங்க என்ன டைம் சொல்லட்டும் அந்த இடத்துல 15 நிமிஷத்துல குறைச்சி போட்டீங்கன்னா 17 குழந்தைக்கு அதுதான் சுதேசம். அந்த குழந்தை சுரேஷினா என்னது? நம்ம சுரேஷி கப்பல் விட்டான வகுசி. சரியா? சுரேஷினா தனக்கே உரித்தாடைய சுரேஷி. சுரேஷினா என்னுடையது. அப்ப இறைவன் அந்த குழந்தைக்கே கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு பேர் தான் சுரேஷி. இதுவரைக்கும் பொதுவான உஜயனிக்கு வச்சுட்டே கிடைக்கிறோம். வாக்கியம் என்ன உஜயனி நேரத்தை வச்சு டாக்டர் சொன்னா நம்ம அப்படியே கணிச்சுட்டு போயிருக்கீங்க. ஆனா திருக்கணி எங்க பாடுபடுது? அந்த குழந்தைக்குரிய நேரம் என்னன்னு பாக்குறதா திருக்கணிக்கு வேலை. எனவே பிக்சர் நான் 15 இருக்கிற எல்லா குழந்தைக்கும் 18 நிமிடங்கள்ல டாக்டர் குழந்தை கொடுத்ததை குறைச்சிட்டு சூரிய உதயம் 10 நிமிஷம் கழிச்சிட்டீங்கன்னா கரெக்டா 10 நாள் நம்ம குழந்தை போயிடுவாங்க. இந்த ஸ்டெப் வைப்பாங்க.